ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்துக்காக நான் ஃபீல் பண்ண விஷயங்கிறது என்ன அப்படின்னா, நான் அந்த வேலையை விட்டுருக்கக்கூடாது. வேலையை விடாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஏன்னா வேலையை விடுறோம் அப்படிங்கிறதுனா அதுக்குன்னு ஒரு சரியான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஒரு இதையும் சில விஷயங்கள நம்மளுக்கு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்கிறதுனால எந்த இதையுமே நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னொன்னே, சரி சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு தேவையான ஒரு விஷயம் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானாக நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அதுக்கு அடுத்தது நம்ம நடக்குதையோ அதை தவிர என்ன விஷயத்த நம்ம ஒரு சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன ஒரு முடிவு பண்ணேன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதையும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். நம்ம இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையில் இது பண்ண தேவையில்ல. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கணுன்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயங்கள்ங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கு அடுத்தது இந்த நிலைமைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்த நம்மளால் இது பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு பார்த்துக்கிட்ட விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை ஓவர் கம் பண்ணி நம்ம பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால நான் அதுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. எது கிடைக்குதோ கிடைக்கட்டும். வாழ்க்கையில் எது நம்ம இது பண்ணுறதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் அது அக்செப்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு தேடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் அப்பாக்கிட்ட எல்லார்கிட்டேயும் இது மாதிரி நான் வெளிநாடு போட விரும்புகிறேன் அப்படின்னோடனே, உனக்கு நான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வெளிநாடு போய் என்னம்மா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அவரோட பதிலுங்கிறது இருந்துச்சு. நான் ஆனால் எதுவும் ஒன்றும் கேட்டுக்கல. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதாக இருந்தேன். என்னோட முடிவில் நான் தெளிவாக இருந்தேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. அது மேரேஜுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா, என்னோட ஒரு ஆசை உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான்ப்பா என் ஆசை. அதை நான் வேண்டான்னு நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எனக்கு புரியுது. புரியாமலாம் கிடையாது. எந்த நேரத்துலேயும் எதையுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நான் எதுக்கும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நேரத்துக்கு அது கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன ஏதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பொண்ணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தார். இது மாதிரி எனக்கு தெரியாது, நீ ஃபாரின் போகிறப்போ ஒய்ஃபையும் அழைச்சிட்டு போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நானாக சொன்னேன், எனக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்கப்பா. நான்லாம் உடனே கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டேன். ஒரு 1 இயர் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அப்பா உடனே சொன்னார், இப்போ தான் இப்படியே தான் 5 வருஷம் இந்த கம்பெனியில், இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 வருஷம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ ஃபாரின் போகிறேன், அங்கே எத்தனை வருஷம் ஆகுதோ அப்படி இருக்கப்போ ஒன்று சேர்ந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டுடா. என்னை எல்லோரும் கேட்குறாங்க. நான் என்னால் இது பண்ண முடியலை அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் சரிதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நான் இல்லைங்கலை. இருந்தாலும் ஒரு நேரத்தில் இதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வேணும் தான். நான் இல்லைங்கலை.
இருந்தாலும் அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் தான் இல்லைங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி பார்த்துக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத